இன்று தேவனுடைய கிருபையினால் அசாதாரணமானவைகள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். இன்று தேவனுடைய மகிமையானது உங்கள் தடைகளை தகர்க்கும். இன்று நம்முடைய இயலாமையில் தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேத தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலே முகமுகமாய் அசாதாரணமானவைகளை சந்திப்பது எப்படி என்கிற தலைப்பின் கீழாக நாம் இந்த தியானத்தை மேற்கொள்வோம். இந்த முகமுகமாய் சந்திக்கிற அசாதாரணமான காரியங்களை சந்திக்கிற இந்த வேளையில் தினந்தோறும் தேவனுடைய மகிமை நமக்கு எப்படி போதுமானதாக இருக்கிறது என்பதையும் குறித்து இந்த தியானத்தில் நாம் தியானிப்போம். அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் கூட வேதம் 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே இப்படியாக சொல்லுகிறது. என்னவென்றால், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று சொல்லுகிறது. நாம் எப்பொழுதும் எச்சரிக்கையாகவும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் இருக்கும்படிக்கு பேதுரு மூலமாக இதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்றும் பேதுரு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இப்படி அவர் சொல்வதற்கு காரணம், பேதுரு ஏற்கனவே சாத்தானுடைய வஞ்சகத்தினாலே ஆட்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனக்கூட்டத்தில் இருக்கிறவர்கள் என்னை யார் என்று கேட்கிறார்கள் என்று தன்னுடைய சீசர்களை பார்த்து கேட்கும் பொழுது, அப்பொழுது ஒரு சிலர் நீர் எலியா என்றும் நீர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பேதுரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட்ட பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பேதுருவே, இது நீ சொல்லவில்லை, பிதாவாகிய தேவன் உனக்கு இதை அருளி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பாராட்டின பொழுது, சற்று நேரத்திற்குள்ளாகவே பேதுருவானவர் திரும்பவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூப்பராலும் நியாய சாஸ்திரிகளினாலும் வேத பாரகர்களாலும் பல பாடுகள் பட்டு தன்னுடைய மரணத்தை குறித்து நான் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, அவர் பேதுரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் இது உமக்கு ஏற்படக்கூடாது, இப்படிப்பட்ட சம்பவங்கள் உமக்கு நடைபெறக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லும் பொழுது, அந்த நேரத்திலே பேதுரு தேவனுக்கு ஏற்றவைகளை குறித்து சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை குறித்து மனுஷர் முறைமையாக பாடுகள் படுவதை ஆண்டவருக்கு கூடாது என்று சொல்லி அவர் அங்கே அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். அந்த விஷயத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எனக்கு பின்னாகவே போ சாத்தானே என்று சொல்லி பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே சற்று நேரத்துக்கு முன்பாக ஆவிக்குரிய விஷயத்திலே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட்ட பேதுரு சற்று நேரத்திலே மனுஷன் பிசாசுக்குரியவைகளை சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அதனாலே தான் பிற்காலத்திலே பேதுரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு உணர்த்தின, ஆவியானவர் அவருக்கு உணர்த்தின அந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஆகவே நாம் இதை கேட்கிற வேளையிலே ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும், ஆண்டவரையே நோக்கி இருக்க வேண்டும், ஆண்டவரையே பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை குறித்து பேதுரு மிகவும் தெளிவாக நாம் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருந்து காரியங்களை வெற்றி பெற பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த வேளையிலையும் கூட பேதுருவுடைய தோல்வி நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. பேதுருடைய மாம்ச பிரகாரமான சிந்தனை நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. ஆகவே இந்த வேளையிலும் கூட நாமும் எப்படி தினந்தோறும் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்வது, எப்படி இயலாமையை தேவனுடைய மகிமையாக மாற்றிக்கொள்வது என்பதை குறித்து இந்த தோல்வியிலிருந்து நாமும் பாடம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அந்த சூழ்நிலையிலே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலையும் கூட நாம் மார்க்கு புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 17 முதல் 27 முடிய உள்ள காரியங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால், ஜனக்கூட்டத்தில் இருக்கிற ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களை பார்த்து தன்னுடைய மகன் ஊமையும் செவிடுமான ஆவியை பிடித்து இளம் வயது முதல் அலைக்கழித்த
அந்த மனிதனை கொண்டு அந்த பிள்ளையை கொண்டு வந்து சீடர்களிடத்திலே காட்டி இவனை சுகமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். ஆனால் அந்த சூழ்நிலையிலே அவனை சீடர்களால் சுகமாக்க முடியாமல் போய்விட்டது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து மறுரூப மலையிலே தன்னுடைய 3 சீடர்களோடு அங்கே மோசேயோடும் எலியாவோடும் இருந்ததை 3 சீடர்களும் அங்கே பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில் இருந்து இறங்கி வந்த பொழுது ஜனக்கூட்டத்தில் இருந்த அந்த மனுஷன் இயேசுவிடம் சென்று, என்னுடைய மகன் ஊமையும் செவிடுமான ஆவி பிடித்து அவனை அந்த ஆவி எங்கே கண்டாலும் எங்கே பிடித்தாலும் அவனை அலக்களிக்கிறது. சில நேரங்களில் நுரைதள்ளி, சில நேரங்களில் தீயிலும், சில நேரங்களிலே தண்ணீரிலும் விழுந்து அவன் மரண அவஸ்தைப்படுகிறான் என்று சொல்லி தன்னுடைய மகனை குறித்த விஷயத்தை ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது, ஆண்டவர் இது எவ்வளவு காலமாய் அவனிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவனிடத்திலே கேட்கும் பொழுது, இந்த பிள்ளையின் தகப்பன் இந்த பிள்ளைக்கு சிறு வயது முதலே அப்படி இருக்கிறது என்று சொல்லி அந்த ஆண்டவரிடத்தில் அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது, அவர் அந்த ஆவியை பார்த்து, ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு போ என்று சொன்ன பொழுது அது அவனை அலைக்கழித்து கீழே தள்ளிவிட்டது. அவன் செத்தவன் போல் கிடந்தான். இப்பொழுது அவன் செத்தவன் போல் கிடக்கிறதை கண்டவுடனே எல்லாரும் பயந்து அவர் என்ன நடக்குமோ என்று யோசித்து கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து தண்ணீரில் அவனை பார்த்து நீ எழுந்து நடக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அந்த சூழ்நிலையிலே பிள்ளையின் தகப்பன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஆண்டவரே உம்மாலே ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்ன பொழுது, அந்த வார்த்தையிலே அவன் ஆண்டவரை விசுவாசிக்காமல் ஆண்டவரை பார்த்து ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும் என்று வேண்டிக் கொள்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரால் எல்லாம் முடியும், நீர்தான் சுகமாக்க வேண்டும் என்று சொல்லாமல் ஏதாவது செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது அவனுடைய அவிசுவாசம் அங்கே வெளிப்படுகிறது. அன்பானவர்களே, நாம் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது எல்லாம் கூடும் என்கிறதை அந்த பிள்ளையின் தகப்பன் மறந்து ஆண்டவரை பார்த்து ஏதாகிலும் செய்ய வேண்டுமானால் செய்யும் என்று சொல்லி அவன் கேட்ட பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்றைய நாட்களிலே நமக்கும் கூட எத்தனையோ விதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், துயரங்கள், கடன்கள், இப்படி போன்ற பலவிதமான சூழ்நிலைகளிலே நாம் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே நாமும் ஆண்டவரை பார்த்து விசுவாசத்தோட கூட, ஆண்டவரே இதிலிருந்து எங்களை நீர் விடுவிக்க கூடுமானால் விடுவிக்க முடியும் என்று சொல்லி பிரேயர் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படி போல அந்த சூழ்நிலையிலே இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொன்ன பொழுது உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னது மாத்திரமல்லாமல் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய அவிசுவாசத்தை அங்கே அறிக்கையிட்டு ஆண்டவர் அவனுக்கு விசுவாசத்தை கொடுக்கும்படியாக அவன் ஜெபித்ததை அங்கே காண முடிகிறது. இந்த வேளையிலே நாமும் கூட சில நேரங்களில் அவிசுவாச குறைச்சல் உள்ளவர்களாய் இருப்போம். அந்த அவிசுவாசத்தை நீக்கும்படி நாம் வேண்டிக் கொண்டு ஆண்டவரிடத்திலே மன்றாடும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளையும் கர்த்தர் நீக்க வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, உடனே பிள்ளையின் தகப்பன் அப்படி சொல்லி ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு உடனே சுகத்தை கொடுத்தார். அதை அங்கே வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அப்பொழுது ஜனக்கூட்டத்திலே இருந்து கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான்.
அப்பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த அந்த சீடர்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இது எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அதற்கு சொல்லுகிறார், இவ்வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி மற்றதினாலும் போகாது என்று சொல்லி அங்கே விசுவாசிக்கவும் ஜெபிக்கவும் உபவாசிக்கவும் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் பலவிதமான போராட்டங்களில் அகப்படும் பொழுது நாமும் சோர்வடைந்தவர்களாய் இந்த காரியம் நமக்கு எப்படி வந்தது என்று சோர்ந்திருக்கும் பொழுது நாம் விசுவாசத்திலே உறுதியாயிருந்து, பேதுரு சொன்னது போல விசுவாசத்திலே உறுதியாயிருந்து மற்றும் ஆண்டவர் சொன்னது போல உபவாசத்திலும் மற்றும் ஜெபத்தினாலும் நாம் உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே இந்த வேத வசனங்களை தியானிக்கிற நாம் உண்மையாகவே உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரிடத்திலே மன்றாடும் பொழுது நம்முடைய காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த வசனங்களுக்கு நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர் சொன்னது போல நாமும் அர்ப்பணித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இதை கேட்கிற நாம் யாவரும் ஆண்டவரை சார்ந்து வாழும்படியாக, ஆண்டவரே நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாயிருக்கிறபடினாலே அவரே சார்ந்து அவரிடத்திலே விசுவாசம் வைத்து அவரிடத்திலே நாம் செபித்து அந்த ஜெபத்தின் மூலமாக உபவாசத்தின் மூலமாக தேவனுக்கு தெரியப்படுத்தினால் எல்லா காரியங்களையும் நமக்கு அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஊமையும் செவிடுமான ஆவியைப் போல நம்மை முடக்குகிற, நம்மை அடக்கி வைத்திருக்கிற எப்படிப்பட்ட ஆவியின் பொல்லாத காரியங்களாக இருந்தாலும் சரி, வான சேனை தூதர்களாக இருந்தாலும் சரி, அசுத்த ஆவிகளாக இருந்தாலும் சரி, வேற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, இந்த வேளையிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் அகப்பட்டிருப்போமானால் இந்த வசனங்களுக்கு நாம் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஆண்டவரிடத்தில் மன்றாடும் பொழுது அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இதை கேட்கிற நாம் யாவரும் இந்த வசனங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து நாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த சூழ்நிலையிலே இந்த ஜெபத்தை இந்த வசனங்களை கேட்கிற நீங்கள் யாவரும் இந்த ஜெபத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் ஜெபித்து நீங்கள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். பிரியமுள்ள பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இதோ ஊமையும் செவிடுமான ஆவி பிடித்த தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய தகப்பன் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே வந்து மன்றாடி கேட்டபொழுது தேவரீர் அந்த ஊமையும் செவிடுமான ஆவியை நீர் விடுவித்தீர். பேதுரு பலவீனமாக இருந்த சூழ்நிலையிலே அந்த பேதுருடைய அவிசுவாசத்தை போக்கி தெளிந்த புத்தியாக இருக்கும்படி ஆவியானவர் உணர்த்தி அதை எங்களுக்கு அறிவித்தது போல நாங்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவர்களாகவும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாகவும் தகப்பனே காணப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் உமக்கு தெரியப்படுத்தும் பொழுது நீர் விடுவிக்க வல்லவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே விடுவித்து ஆசீர்வதிக்கும்படியாய் அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இன்றைய நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனம் மார்க்கு 9:23 நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார்.